ஹலோ மக்களே, ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டேட்டு பற்றி அலகாபாத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் டியோட எக்ஸாம் டேட் டென்டேட்டிவாக நவம்பர் 17லேருந்து எண்ட் ஆஃப் டிசம்பர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவான எக்ஸாம் ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நவம்பர் 18 ஆகிடுச்சு. இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல, ஹால் டிக்கெட் எதுவுமே சொல்லவே இல்லை. எதனால் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரூப் டி எக்ஸாம் பற்றி ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது. இது வந்து ஆல்ரெடி 2017 சம்திங்கில் வச்சப்பயே 10th எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி 2019 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐடிஐ மட்டும் தான் எலிஜிபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரப்போ 10th எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐடிஐ கேண்டிடேட் நிறைய பேர் வந்து இதை பற்றி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அதோட கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸும் இதுக்கு வந்து ஈக்குவலன் தான் அப்படின்னு சொல்லி 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து நவம்பர் 12 சொல்லியிருந்தாங்க. ஆனால் நவம்பர் 17 எக்ஸாம் ஷெடியூல் வச்சதுனால அதுக்குள்ளே அவங்களால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அதனால் எக்ஸாம் டேட் தள்ளி போகும்னு நினச்சோம். இப்போ வரைக்கும் எக்ஸாம் டேட் பற்றி சொல்லலை. இப்போ வந்து அலகாபாத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி அறிவிப்பு வந்திருக்கு. ஹிந்தியில் தான் இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு தொடக்கம் வரை நீட்டிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஷெட்யூல் சொன்னப்போ டிசம்பர் 2 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் சென்டர்லாம் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி சொல்லணும். 10 நாளைக்கு முன்னாடி அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் விட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 32,438 வேகன்சி கண்டக்ட் பண்ணுறாங்கன்றனால பல லட்சம் பேர் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவாங்க. மல்டிபிள் செஷன்ஸ் போகும். அதனால் டிசம்பர் கடைசியில் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி வரைக்குமே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த செய்தி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. புத்தாண்டு தொடக்கம் வரை போகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே பண்ணாங்க அப்படின்னாக்கா நியூ இயர்க்கு அப்புறம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்றனால டிசம்பர் கடைசிக்கிட்ட எக்ஸாம் டேட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி டிசம்பர் கடைசியில் ஸ்டார்ட் பண்ணாலும் மல்டிபிள் செஷன்றனால அடுத்த வருஷம் வரைக்கும் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே மல்டிபிள் செஷன்ஸாக போயிடும். அதனால் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க அடுத்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு இப்போ படிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் இல்லையோ அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிடுவாங்களோ நிறைய பேர் பயத்தில் இருந்தாங்க. இப்போ 10th குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட்டும் இன்னும் 1 or 2 மந்தில் கண்டிப்பாக வந்துடும். இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களால் ஸ்டடி பண்ண முடியும். அதனால் ஃபாஸ்ட்டாக உங்களோட ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரயில்வேயோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஆர்ஆர்பியோட என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட் ஜேஇ மற்றும் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான ஒரு கம்பைண்டான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபர் 13 ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே இந்த ஜேஇ எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கான பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கலாம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டு வீடியோஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஒரு 22 டாபிக், ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்குமே என்டிபிசி, அடுத்து வரப்போகிற குரூப் டி, அது மட்டும் இல்லாமல் ஜேஇ எக்ஸாம் எல்லாத்துக்குமே தேவையான மேக்ஸோட 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கோட 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தமிழ்லேயே மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வந்து இங்கிலீஷில் கிடையாது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பைலிங்குலா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலுமே கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டேட் ஜிகேக்கு ஒரு 100+ டாப்பிக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் 2025 எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர், சொல்ல போனால் 2026 முடிகிற வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லி டே 1லேருந்து ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளான் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுற நம்பர் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட அப்கமிங் 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 24 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நவம்பர் 25 அதற்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுவுமே டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு ஆஃபர் பைஸாக 1 வீக் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 2000 ஆயிரும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ தமிழ் சிலபஸ்க்கான ஸ்கூல் புக்ஸ் மற்றும் அவுட் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000+ கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதோட PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் மெட்டீரியல் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் PDF, ஸ்பெஷல் புக்காக சொல்லி பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2025லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் எல்லாமே அந்த பேட்ச்லேயே கொடுத்துருவோம். அந்த பேட்சுக்கான ஸ்டடி பிளான், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டைம் டேபிள் ஷெடியூல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட PDFும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த ரயில்வே அண்டு டிஎன்பிஎஸ்சி பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ரயில்வே மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.